ஒரு சிம்பிளான எக் 65 ரெசிபி பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 6 எக் போல் நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், பெப்பர் பவுடர் அண்ட் சால்ட் உங்களுக்கு தேவையான அளவில் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக அந்த ஆயில் சேர்த்து அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த எக் அதில் ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் போல் நம்ம அதை ஸ்டீப் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க அந்த எக்ஸை குட்டி குட்டி கியூப்ஸாக கட் பண்ணி அதை கூட சேர்த்து மசாலா தடவிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி அதை நல்லா சூடானதுக்கப்புறம் மசாலா தடவி வச்சுருக்க அந்த எக் அதில் போட்டு கொஞ்ச நேரம் கழித்து நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு அது வெந்ததுக்கப்புறம் எடுத்து சுட சுட சர்வ் பண்ணால் எக் 65 ரெசிபி ரெடி.